வணக்கம் நண்பர்களே. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன்னும் 2 நாளில் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. பயங்கர செலப்ரேஷனுக்காக வந்து ரசிகர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய கேள்விகள். இந்த படம் வந்து ஆரம்பத்தில் கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் கடைசியாக ரிலீஸ் ஆன இந்த மட்ட பாட்டு, அதில் நடித்த செலிப்ரிட்டிஸோட இன்டர்வியூ ப்ளஸ் விஜயகாந்த் சாரோட ஏஐ கேமியோ, இப்படி பல விஷயங்கள் வந்து கோட்டை வந்து வேறு லெவல் ஹைப்புக்கு வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. மிகப்பெரிய செலப்ரேஷனும் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கக்கூடிய கோட் படம் முக்கியமான பெரிய பெரிய திரையரங்களில் நிறைய இடங்களில் வெளியாகலை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அது ஏன் வெளியாகலை, என்ன பிரச்சனை? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் சிட்டிஸில் வந்து இப்போ திருச்சியில் வந்து 2 தேட்டரில் தான் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. மற்ற ஒரு மிகப்பெரிய பிக்கஸ்ட் ஸ்க்ரீன்ஸ் 3மே அந்த 3 ஸ்க்ரீனுமே வந்து படம் ஸ்க்ரீன் பண்ணப்படலை. ஸோ என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, 1000 கோடியை நோக்கி கோட் போகுமா இல்லையா, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து திருச்சியில் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் மை ஷோ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்ஏ சினிமாஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மட்டும்தான் கோட் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் வச்சுருக்காங்க. ஒரு தியேட்டரில் ஒரு மல்டிப்ளெக்ஸில் வந்து 5 ஸ்க்ரீனும், இன்னொரு மல்டிப்ளெக்ஸில் வந்து 3 ஸ்க்ரீனும் இருக்குது. ஸோ அவங்க மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க, மற்ற யாருமே எடுக்கல. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரா சினிமாஸ், ரம்பா தியேட்டர், மெகாஸ்டார் அப்படின்னு பிக்கஸ்ட் ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்குது. பட் அவங்க யாருமே அந்த படத்தை எடுக்கலை. இந்த பர்டிகுலர் எல்ஏ சினிமாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சினிமாஸில் மட்டும்தான் படம் ரிலீஸ் ஆகுது. என்னடா அது, ஏன்னா இன்றைக்கி தேதி வந்து 2. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் புக்கிங் ஓப்பன் ஆகி க்ளோஸே ஆகிடுச்சு, எல்லா டிக்கெட்டும் சேல் ஆகி முடிஞ்சிருச்சு. ஆனால் திருச்சியில் வந்து இந்த ரெண்டு பெரிய எல்ஏ சினிமாஸை தவிர வேறு எங்கேயுமே ஸ்க்ரீன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நேராகவே தேட்டருக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட்டருக்கு போய் விசாரித்தோம். அப்போ தான் வந்து தெரிஞ்சது அங்கே வந்து ஒரு பணப்பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேட் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ரேட் அதிகமாக கேட்கல என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்கன்னா தேட்டர் ஓனர்ஸுக்கு பெரிய லாபம் இருக்காது. அப்படி இல்லாட்டி வந்து டிக்கெட் விலையை ஏற்ற வேண்டியிருக்கும். ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலை, அதனால் அங்கே ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இது உண்மைதான் இல்லையா? ஏன்னா அவங்க அமௌண்ட்டு கூட கொடுத்து எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ரேட்டு கட்டுப்படி ஆகலைன்னா டிக்கெட்டில் தான் ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அப்போ மற்ற இந்த எல்ஏ சினிமாஸ் இவங்கெல்லாம் எப்படி எடுத்தாங்க, இவங்க இப்படி சொல்லும்போது இவங்க மட்டும் எப்படி ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்தது. ஸோ அப்போ தான் நமக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. மறுபடியும் நம்ம புக் மை ஷோவில் போய் இப்போ கோட் படத்தோட டிக்கெட் ரேட்டையும் இதற்கு முன்னாடி, அதாவது இன்னைக்கு 2ஆம் தேதி, இன்றைக்கெல்லாம் கோட் படம் இல்லை அந்த பழைய படங்கள் தானே ஓட்டிகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டிக்கெட்டோட அமௌண்ட்டையும் வியாழக்கிழமை கோட் ரிலீஸ்க்கு அப்புறம் இருக்கிற ஸ்க்ரீன்ஸில் அப்போ அதோட அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு மாசிவ் அப்டேட்டாக இருக்குதுங்க. ரொம்பவே தளபதி வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா ரசிகர் மன்றங்களில் தான் வந்து டிக்கெட் வாங்குவாங்க, விற்பாங்க, சில பேர் ஷோ எடுத்தெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை வந்து தளபதி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார். யாரும் இந்த மாதிரி கழகத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கி அதிக ரேட்டு விற்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து சொல்லிட்டாரு. பிகாஸ் அவர் இப்போ வந்து வெறும் நடிகர் கிடையாது, அவர் இப்போ ஒரு கட்சிக்கு தலைவர். அப்படின்னும் போது இதை பண்ணியே ஆகணும், இல்லாட்டி அப்புறம் கழுவி ஊற்றுருவாங்கன்னு நமக்கே தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பறந்துச்சு. அதனால் அந்த இது எதுவுமே நடக்கலை. சரி, இந்த மாதிரி இந்த தடவை வந்து, ஏன்னா நான்லாம் 1000 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் வாங்கி பார்த்துருக்கேன். இதே தளபதி படத்தை நான் 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி பார்த்துருக்கேன். நான் ஒரு விஜய் அவர்களோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். பட் இந்த டைம் அந்த மாதிரி இருக்காது, நம்ம வந்து ஒரு ரீசனபிளான ரேட்டில் வந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சப்போ தான் இப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரிய வச்சு போய் நம்ம செக் பண்ணால், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன் பாருங்கள். நீங்கள் இதற்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன எவ்வளோ இருந்தது டிக்கெட்டு அப்படின்ற அந்த ஒரு ரேட்டு சொல்கிறேன் பாருங்கள். சரோஜா சினிமாஸ் அப்படின்ற ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய தேட்டர்லாம் கிடையாது, ஒரு நார்மலான தேட்டர் தான் வச்சுக்கோங்களேன். எல்ஏ சினிமாஸ் அந்த 2 பெரிய இதை தவிர இது ஒரு சின்ன ஸ்க்ரீன் எடுத்திருக்காங்க. ஏன்னா பிக்கஸ்ட் ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீனே எடுக்கலையே, அவங்களே வந்து
பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த ஒரு சின்ன தேட்டரில் எடுத்திருக்காங்களே எப்படா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தாங்க அங்கே நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்தது. அந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வாழை படம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா. அந்த தேட்டரில் வந்து இந்த கேட்டகிரிலாம் கிடையாது, ஒரே சிங்கிள் தான், 120 ரூபா. பட் இதே கோட் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாங்க. கிட்டத்தட்ட 80 ரூபா கூட ஒரு டிக்கெட்டுக்கு. யோசிச்சு பாருங்களேன். 120 ரூபா எங்கே இருக்குது, 200 ரூபா எங்கே இருக்குது? அது மல்டிப்ளெக்ஸ் அது மாதிரி ஒரு பெரிய தேட்டருக்கு கூட இல்லை, கிடையாது. அது அப்படிங்கும்போது ஒரு 80 ரூபா கிட்டத்தட்ட அந்த டிக்கெட்டு கம்பேர் பண்ணால் ஒரு 60-70% மேலே அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குகிற பணத்தை வந்து இப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வருவோம். இந்த இன்னொரு மல்டிப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ப்ரீமியம் கேட்டகரி வந்து 150, சரிங்களா? அதே வந்து எலிட் வந்து 170. இதுதான் யூஸ்வலாக எப்பயும் அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. 150 ப்ரீமியம், எலிட் வந்து 170, ஓகேவா? இதே இப்போ கோட் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம், ஏன்னா நம்ம வந்து 150 பார்த்தோம் இல்லையா ப்ரீமியம், அந்த 150 பார்த்த ப்ரீமியம் வந்து 190. மேலே எலிட் வந்து பார்த்தோம்னா அதுவும் 190. என்னடா தேட்டரில் கடைசியில் உட்காந்து நல்லா ஜாலியாக ஹாயாக எல்லா சரௌண்டிங் சவுண்டோட கடைசியாக உட்காந்து பார்க்குறவனுக்கும் அதே ஒரு 190. ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து கழுத்து வலிக்க தளபதிக்காக இப்படி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு தளபதிக்காக ஒரு அவனுக்கும் அதே ஒரு 190 அப்படிங்கும்போது இது புரியல. அப்போ இந்த ப்ரீமியம் எலிட்டுங்கிறது எதுக்கு? ரெண்டுமே ஒரே அமௌண்ட்டு தான் அப்படின்னும்போது இது எதுக்கு அப்படின்னு வந்து தெரியல. பாருங்கள், ஒரு எலிட்டில் வந்து 20 ருபீஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, 170லேருந்து 190. அதாவது வசதியாக இருக்கவங்க அப்படின்னு ஒரு மிடில் கிளாஸ்னு கூட வச்சுக்கலாம். 170 இருக்கிறவங்க வந்து 190, 20 ருபீஸு. ஆனால் முன்னாடி சீட்டில் மேக்ஸிமம் முன்னாடி சீட்டில் வந்து டிக்கெட் கிடைக்காதவங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம் எவ்வளோ டிக்கெட் கம்மியாக பார்க்க முடியுமோ பார்க்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து 150லேருந்து அவங்களுக்கு 190, அவங்களுக்கு டபுளாக. ஆமாம், எலிட்டில் வந்து 20, ப்ரீமியமில் வந்து 40 ருபீஸ் அதிகமாக வந்து போகுது. ஸோ இதை வந்து தளபதி வந்து தட்டி கேட்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா டிக்கெட்டு வந்து ரேட்லாம் ஏறுது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கட்சி தொண்டர்கள் அப்படிங்கிற தோழர்கள் கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி யாரும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் இப்போ தியேட்டர் ஓனர்ஸ் வந்து இதை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. இது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் தளபதியோ இல்லை தளபதியை சார்ந்தவங்களோ இதை பார்த்தா வந்து இதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இது மாதிரி எந்தெந்த தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகல, எந்தெந்த தேட்டரில் வந்து டிக்கெட் ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சால் இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறினா கூட இதுக்கு நமக்கு வந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து யார் இந்த அமௌண்ட்டை டிசைட் பண்ணுறது தேட்டருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா படத்தை கொடுக்குறவங்க அதிக ரேட்டுக்கு கொடுத்தா தேட்டர் ஓனர்ஸ் இப்படி தான் டிக்கெட் ஏற்றுவாங்க. ஸோ நம்ம தேட்டரில் டிக்கெட் கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னா அவங்க மனசு வச்சாதான் உண்டு. யார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்களோ அவங்க மனசு வச்சாதான் உண்டு. ஸோ இது வந்து தளபதி கையில் தான் இருக்குது. பார்ப்போம் தளபதி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி 2, இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2 நாள் இருக்குது. பட் ஆனால் அந்த 3 ஸ்க்ரீன்லேயுமே வியாழக்கிழமையை வந்து பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஓப்பன் டிக்கெட்ஸ், அதாவது கோட் படம் எடுக்கலைனால அந்த டிக்கெட் இன்னும் ஓப்பனில் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. ஸோ கோட் ரிலீஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. இதுக்கு மேலே இவங்க பேசி அந்த அமௌண்ட் என்ன ஏதுன்னு கூட குறைச்சி பேசி உங்களுக்கு ஓகே ஆனால் தான் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஓகே ஆகுமா இல்லையான்னு தெரியல. அப்படி ஓகே ஆகலை அப்படின்னா பயங்கர விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கும்.
ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இங்கேயே வந்து 3 ஸ்க்ரீனு, அதுவும் பிக்கஸ்ட் ஸ்க்ரீன்னா இது மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்க்ரீனில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படி ரிலீஸ் ஆனால் படத்தோட கலெக்ஷன் என்னாகும், பாக்ஸ் ஆஃபீஸ் என்னாகும், தளபதி பேருக்கே வந்து இது வந்து ஒரு டேமேஜை கிரியேட் பண்ணக்கூடிய, இது ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயந்தான் இந்த டிக்கெட்டு. பட் ஆனால் இதை கிரியேட் பண்ணுற ஒரு எப்படி சொல்கிறது, எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் போய் தளபதியவே பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு தளபதி ஃபேனாக, தளபதி ரசிகனாக நானுமே வந்து இந்த விஷயம் சரியாக எல்லா ஸ்கில்லையும் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதே நேரம் மக்களுக்கும் கரெக்டான ரேட்டில் டிக்கெட் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.